ஓகேம்மா. இப்போ நம்ம வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த அதர் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ்ல ஒரு செட் ஆஃப் டெஸ்டிங்ஸ் காமிச்சேன் இல்லையா? ஆ அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஓகே ஆர்டிஎம் பத்தி கொஞ்சம் கடைசியா பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமான டாபிக். அது கொஞ்சம் ஃபுல்லா எலாபரேட்டா பார்த்து தான் கரெக்டா புரியும். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ம் இப்போ எல்லா இன்டர்வியூ செக்ஷன்ஸ்லயும் இந்த மாதிரி அதர் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் ஒரு 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து தான் வரும் இன்டர்வியூக்கு. ஓகே. ஆ ஒரு இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இதுல இருந்து ம் தான் மோஸ்டா படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரலாவே. ஓகே. ஓகேவா? அப்போ ம் இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 1 வீக் ஒரு 8 days கிளாஸஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து ஆ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிக்ரெஷன் டெஸ்டிங். ம் ரிக்ரெஷன் டெஸ்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னு போய் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வழக்கம் போல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக் தான் இது. ஓகேங்களா? ம் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பர் வந்து கோடு கொடுப்பாங்க. ஐ மீன் ஒரு பில்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பில்டு கொடுத்த ம் தான் நீங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஓகே. ஆமா. இப்போ கிளைண்ட், இப்போ நீங்க தான் கிளைண்ட், நான் வந்து ம் ஒரு டெவலப்பர். எனக்கு ஏற்கனவே நீங்க பிஆர்டி கொடுத்துருக்கீங்க. அந்த பிஆர்டி வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம் அந்த பிஆர்டில வந்து நீங்க நான் ஃபர்ஸ்ட் பில்டு எடுத்து முடிச்சு டெஸ்டிங் டீம் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க ஒரு சில பக்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த பக்ஸை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ம் டெவலப்பரா. நான் தான் ஒரு ஓகே. டெவலப்பர்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ம் கிளைண்ட் தானே, எனக்கு வந்து புதுசா வந்து இதுல வந்து ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணணும் ம் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க என்கிட்ட. அது பிஆர்டிலே அந்த ஃபீச்சர் வந்து இருக்காது. ஏன்னா அது புதுசா சொல்றாங்க, கிளைண்ட் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன ஆஸ் அ டெவலப்பரா நாங்க பண்ணுவோம் அப்படின்னா அவர் சொல்ற ம் புது ஃபியூச்சருக்கு ஏத்த மாதிரி கோட சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல்ல வந்து ஓகேன்னு கொடுத்தா ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நாங்க கோடிங் வந்து பண்ணிருக்கோம். ஓகேவா? ஒரு ம் எக்ஸாம்பிள். ம் ஆனா ஓகே. திடீர்னு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரொஃபைல்ல வந்து டீடைல்ஸ் ஒன் டைம் தான் அப்டேட் பண்ணணும், செகண்ட் டைம் ம் அப்டேட் பண்ணா அப்டேட் ஆகக்கூடாது, ம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீச்சரோட வந்துட்டாரு அப்படின்னா ஓகே. அதை மாத்தி கொடுக்கணும். அப்ப மாத்தி ம் கொடுக்கணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம கோடை வந்து இங்க சேஞ்ச் பண்ணிடுவோம். ம் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ப்ரொஃபைல் கூட எதெல்லாம் அட்டாச் ஆயிருக்குன்னு, எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு போட்டு செக் பண்ணணும். ஓகே. ஏன்னா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, இட் இஸ் யூஸ்டு டு அத்தென்டிகேட் எ கோட் சேஞ்ச் இன் தி சாஃப்ட்வேர் டஸ் நாட் ம் இம்பாக்ட் தி எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். அதாவது ம் போயிட்டு இருக்க ஃபங்க்ஷனாலிட்டியே அஃபெக்ட் பண்ணாம. ஆமா, ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி ஃபர்ஸ்ட் ஒரு பில்டு ம் கொடுத்து ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேவா? அந்த அந்த ஆமா. ஃபர்ஸ்ட்ல இருக்க பில்டுல வேற காம்போனன்ட்ஸ் வேற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாதபடி இந்த புது ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. சப்போஸ் இந்த புது ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருதான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க இல்லையா? ம் அதுக்கு பேர் தான் ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே. சிம்பிள். நேத்து நீங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வைக்கிறீங்க. ம் இப்ப அது டிஸ்டர்ப் ஆகாம அதே உங்க இடத்துல வீட்டுல திருப்பி ஹஸ்பண்டோ இன்னொரு பொருளை வைக்கணும் நாங்க. உங்க வீட்டுல ஹஸ்பண்டோ இல்ல உங்க அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் வந்து அந்த அதே பொருளை எடுத்துட்டு அவங்க ம் வந்து வேற மாதிரி எங்கேயாவது வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க நேத்து அந்த இடத்துல வச்சிருக்கிறது வந்து இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. அதுதான் ரிக்ரெஷன். ஓகே. அப்படி புதுசா மாத்திருக்காங்க, அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னா நேத்து ம் நேத்து அதாவது நேத்து பார்த்ததுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாம இருக்கணும். அப்படி அஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஆ அது பக்கு. ஓகே. ஓகேவா? இப்போ வீட்டுல ம் அந்த பெண் எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் மேல எங்கேயா வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ம் அஃபெக்ட் நடந்திருக்கு. டிவி ம் மேல அந்த பெண் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்காங்க. ம் அப்ப அது வந்து பக்கு, அது ஒரு பிரச்சனை.
ஆ ஓகே. அதுவே டிவி மேல வந்து எனக்கு பென் இப்படி வச்சேன், அது தலைகீழ கவுத்து வச்சிருக்காங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அதுதான் ம். அப்டேட். எனக்கு புது அப்டேட் தலைகீழ ஓகே. கவுத்து வைக்கணும் தான் அப்டேட். ம். ம். அது வந்து அப்டேட் கிடையாது. அது வந்து பக் கிடையாது. சோ ஓகே. இதுதான் வந்து புதுசா ஒரு கோட் சேஞ்ச் நடக்குது, புதுசா ம். ஏதாவது ஃபீச்சர் ஆட் பண்றாங்க, புதுசா ஏதாவது ம். ஒண்ணு கோடிங்ல ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ம். டெவலப்பர் கிட்ட இருந்து ஏதோ வந்துச்சு அப்படின்னா அது எந்த ஃபீல்டுன்னு கேட்டு அந்த ஃபீல்டு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ம். அந்த சார்ந்த ஃபீல்டும் செக் பண்ணணும். ஓகே. இதுதான் வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து சொல்லுவாங்க. இந்த ம். ரெக்ரெஷன் டெஸ்டிங் எப்பப்பெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுதான் கீழே கொடுத்துருக்கும். எப்பப்ப ஓகே. பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா அப்ப செக் பண்ணுவாங்க. ம். அது மாதிரி ஏதாவது கிளையண்ட் ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தான் அப்படின்னா அப்ப பண்ணுவாங்க. ஓகே. தேர் இஸ் சேஞ்ச் ரெக்குவயர்மெண்ட். அப்புறம் வந்து ம். டிஃபெக்ட், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பில்டுல போடுறீங்க, பக்ஸ் போடுறீங்க, செகண்ட் ம். இன்னொரு பில்டு ஒன்று கொடுப்பாங்க. அதுல வந்து ம். ரிக்ரெஷன் செக் பண்ணணும். ஏதாவது போன பில்டுல வந்து கரெக்டா இருக்கும், இந்த பில்டுல அவங்க டெவலப்பரே பை த மிஸ்டேக்கா வேற ஒண்ணு சரி பண்ண போய் இதை ஏதாவது கொலாபரேட்டிவ் பண்ணுவானுங்க. ம். ம். அப்போ நீ சொல்லணும், செக் பண்ணி ரெக்ரெஷன் செக் பண்ணிட்டு போன பில்டு இதுல கரெக்டா இருந்துச்சு, இந்த பில்டுல இது தப்பு வருதுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க டெவலப்பர் ம். கொஸ்டின் பண்ணணும். ஓகே. ஓகேவா? அதுதான் வந்து ஓகே. இந்த டிஃபெக்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியும் இந்த பிரச்சனை வரும். ஸோ அப்பயும் நீங்க ம். ரெகுலேஷன் பண்ணணும். அப்புறம் வந்து ம். பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ். ஒரு ம். ஃப்ளோ வந்து ஃபுல்லா செக், இப்போ வந்து கடைசி நேரத்துல வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம், ஃப்ளோ எல்லாம் கரெக்டா போதும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து உங்க ம். டிஎல் சொல்லுவாரு. அப்ப வந்து ஃபுல்லா செக் பண்ண சொல்ல இந்த மாதிரி ரெகுலேஷன் ஒண்ணு பண்ணிக்கணும், முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாம் அப்ப ம். பண்ண சொல்லுவாங்க ரெகுலேஷன். ம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் சேஞ்ச். இது ம். வரைக்கும் நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்க டெஸ்ட் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் செக்ஷன்ல வந்து ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த 1 இயர் ஃபுல்லாமே டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல தான் டெஸ்ட் பண்ணுவீங்க. ம். ஒன்ஸ் நீங்க டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல எனக்கு டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது லைவ் ம். என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ம். இப்ப எண்ட் யூசர் நம்ம எல்லாம் பாக்குறது வந்து லைவ் என்விரான்மெண்ட் தான். ஃபேஸ்புக், ஓகே. அமேசான் இதெல்லாம் நீங்க www.facebook.com போட்டா ஃபேஸ்புக் வருது இல்ல, ஆமா. அது வந்து லைவ் செக்ஷன், லைவ் என்விரான்மெண்ட். இது அவங்களுக்கே ம். டெஸ்டிங் டொமைன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஸ்டிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா www.testingdomain.facebook.com அப்படின்னு இருக்கும். ம். ம். ஓகேவா? அது என்னன்னா அந்த டொமைன் வந்து டெஸ்டர்ஸ்க்கு ஒன்லி ஃபார் டெஸ்டர் யூசர்ஸ், டெஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த ஓகே. டொமைன். ஏன்னா அதுல ம். புதுசா நிறைய அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை போய் நீங்க டெஸ்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு ஒர்க்கிங் ப்ராசஸ்ல இருக்கும், அண்டர் ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருக்கும். அதை போய் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. நிறைய பக்ஸ் வரும் உங்களுக்கு அதுல. ம். ஸோ யூசருக்கு வந்து பக்ஸ் இல்லாத ஒரு வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து லைவ். ஓகேவா? ஓகே. எப்பவுமே இப்படிதான் வந்து நடக்கும் எல்லா ஆஃபீஸ்லயுமே. ஸோ அந்த ம். மாதிரி இப்போ நீங்க ஒரு என்விரான்மெண்ட் உங்க என்விரான்மெண்ட்ல ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்க என்விரான்மெண்ட்ல இருக்க கோடை தூக்கிட்டு வந்து லைவ்க்கு போடுவாங்க. அப்ப லைவ்லயும் நீங்க போய் டெஸ்டிங் பண்ணணும். ம். அப்ப டெஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெஷன் பண்ணணும். அப்ப போயிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அப்பவே அது வந்து குவிக் ஃபிக்ஸ் பண்ணணும். சீக்கிரமா போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கணும். ஏன்னா அது வந்து லைவ்ல இருக்கு, யூசர்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க அதை. ஓகே. இப்போ அதே மாதிரி லைவுக்கு மூவ் பண்ணது ஒண்ணுதான் ஆக்சஸ், நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ம். லைவுக்கு ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்க அதை. நான் ஓகே. வந்து என் மொபைல்ல யூஸ் பண்ண சொல்ல என்னால அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியல. அப்ப நான் ம். யூசரா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அவனுக்கு. அதுக்கு தான் அவன் ரிப்ளை போட்டிருந்தான். ஓகே. ஆ. இதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஓகே. ஒரு அன்னோன் பர்சன் வந்து உங்க கீழே அந்த பிளே ஸ்டோர் கீழேயே வந்து ரிவ்யூ போடுவான், எனக்கு இந்த அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகல, ஓப்பனே ஆகல இந்த மொபைல்ல ஓகே. அப்படின்ட்டு ம். போடுவான். நீங்க என்ன ஓகே. பண்றீங்க, அந்த டைப் ஆஃப் மொபைல் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஆமா ஓப்பன் ஆகல அப்படின்னா சாரி ஃபார் த ம். இன்கன்வீனியன்ஸ், அவன் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓகே. இது என்ன காமெடினா, இது கிளைண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஓகேவா? ஆனா அவன் எவன்கிட்ட ம். எந்த கம்பெனி கிட்ட டெவலப்பிங் கொடுத்தானோ அந்த கம்பெனி டெஸ்ட்ல பிடிச்சி ம். கிழிப்பாங்க.
இப்ப நான் வந்து எனக்கு வந்துச்சு இல்லையா, சாரி ஃபார் தி ஆமா. இன்கன்வீனியன்ஸ்ன்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஆ. எவன் டெஸ்ட் பண்ணானோ அவன் வந்து செம்மையா திட்டு வாங்கியிருப்பான். இத ஓகேவா? பார்க்கலையா பாரு, இந்த மாதிரி அது ரைஸ் வந்து ஆகிருக்கு நான் அப்படின்ற கம்ப்ளைண்ட் மாதிரி. பண்ணது வந்து மேஜர் இஷ்யூ, சின்ன சின்ன இஷ்யூ கிடையாது. ம். ஏன்னா என்னால ஒரு யூசரா என்னோட மொபைலே நான் யூஸ் பண்ண முடியல, அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியல. அப்படின்னது வந்து பிளாக்கர், ம். அதான் ஷோ ஸ்டாப்பர்னு வாங்க. ம். ம். அந்த ஷோ ஸ்டாப்பர்லாம் வந்துச்சுன்னா கிழிச்சு தொங்க விட்டுருவான். இவ்வளவு நீ என்னத்த ஓகே. பாத்துட்டு இருந்த? ம். ஒரு ஃப்ளோ போய் எங்கேயா நின்னுச்சுன்னா பரவாயில்ல, ஃப்ளோவே போலையா அப்படின்னு கொஸ்டின் ம். பண்ணுவான். பதிலே சொல்ல முடியாது. ஓகே. ம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓகே. ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட இன்டர்வியூல கேட்பாங்க. ஷோ ஸ்டாப்பர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ம். இதுதான் ஷோ ஸ்டாப்பர். ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்து ஒரு ஃப்ளோவை வந்து பிளாக் பண்ணுதுன்னா அதான் ஷோ ஸ்டாப்பர். சிம்பிள். ஓகே. ஓகேவா? சரி, மறுபடியும் நம்ம ஓகே. ரெக்ரெஷனுக்கு வருவோம். ம். டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லியிருக்காங்கல்ல, இதுல நிறைய ஒரு ஆமா. 3 டைப்ஸ் ஆஃப் சொல்லிருக்கேன். இது 3 இருக்கு. டைப்ஸ். ஆ. இந்த 3 டைப்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து இது தெரியும்னே தெரியாது. ம். இப்படி ஒரு டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் டெஸ்டிங்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இன்டர்வியூல ஓகே. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா எங்கேயாவது ஒரு சில கம்பெனிஸ்ல கேட்பான் டைப்ஸ் ஆஃப் ம். ரெக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா ம். இந்த 3 ரெக்ரெஷனும் ஒன்னும் பெருசாக ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஓகே. டெஃபினேஷன் படிச்ச பிறகு உனக்கு அது புரியும். மேல ம். ரெக்ரெஷன்னா என்னன்னு புரிஞ்சது இல்ல. ஒரு கோடு சேஞ்ச் ம். ஆகுது அப்படின்னா அது அப்ப வந்து எனக்கு ஒரு ரெக்ரெஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்ரெஷன் பண்ண ம். சொல்ல எக்ஸிஸ்டிங் கோடு எதுவுமே அஃபெக்ட் ஆகாம ஆகாம. நியூ ஃபீச்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஓகே. அதுதான் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ரெக்ரெஷன். ஓகேவா? இப்ப பாருங்க, we are going to test only changed unit, not the impact area, because it may affect the components of the same module. இதான் வந்து ஓகே. யூனிட் ரெக்ரெஷன் டெஸ்டிங். என்ன ம். சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ப்ரொஃபைல்ல தான் ஃபீச்சர் சொல்லியிருக்கான். ப்ரொஃபைல்ல வரைக்கும் ம். மாத்திட்டாங்க. நான் ப்ரொஃபைல்ல வரைக்கும் செக் ம். பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு வந்து யூனிட் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே. ஓகேவா? அதோட ம். தொடர்புல எங்கெங்க இம்பாக்ட் ஆயிருக்கோ அதுதான் நான் டெஸ்ட் பண்ண ம். மாட்டேன். ஓகே. ஓகேவா? நான் அந்த மாடியூல்ல வரைக்கும் தான் நான் டெஸ்ட் பண்ணுவேன். அது வந்து ம். யூனிட் ரெக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே. அதே ரீஜனல் பாருங்க, we are going to test the ம். modification along with impact area ம். is அந்த called இம்பாக்ட் called ஏரியா. ரீஜனல் ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ம். ம். எனக்கு எந்த இடத்துல புது ஃபியூச்சர் ஆட் பண்ணிருக்காங்களோ அங்க மட்டும் நான் ம். அங்கேயும் டெஸ்ட் பண்ணணும். பிளஸ் ம். அதோட தொடர்புல எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் கூட நான் போய் டெஸ்ட் பண்ணணும். ஓகே. இதுக்கு பேர் தான் ரீஜனல் ரெக்ரெஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபுல் ம். ரெக்ரெஷன் டெஸ்டிங் இல்ல கம்ப்ளீட் ரெக்ரெஷன் ம். டெஸ்டிங் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி செக்ஷன்ல என்ன ம். பண்ணுவாங்கன்னா 2-3 ரிலீஸ் போயிடும் ப்ராடக்ட்டுக்கு. ஓகே. ஓகேவா? அதாவது லைவுக்கே ம். வந்து மூவ் பண்ணுவாங்க. லைவுக்கு வந்து கொஞ்சம் ம். கொஞ்சமா தான் மூவ் பண்ணுவாங்க. இப்போ Facebook இனிஷியல் டைம்ல என்ன லோகோ இருந்தது உங்களுக்கு தெரியும் கரெக்டா? Facebookலாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு மாதிரி F தான், கொஞ்சம் ஆமா. ஓல்டு ஸ்டைல்ல இருக்கும். ஆனா பழைய மாடல் மாதிரியே இப்படி இப்ப இருக்க F பாரு கொஞ்சம் இது அப்டேட் ஆயிருக்கு. ஸ்டைலிஷ். இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி ஒவ்வொரு ரிலீஸ்க்கா ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்கு எப்படி இருக்கட்டும், செகண்ட் ரிலீஸ் எப்படி இருக்கட்டும், தேர்ட் ரிலீஸ்க்கு எப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ம். இந்த மாதிரி 3 அப்டேட் போயிடுச்சு, 3 ரிலீஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளைண்ட் வந்து ம். புதுசா ஒரு 3-4 ஃபியூச்சர் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ஓகே. ஜொமேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஜொமேட்டோல என்ன பண்ணுவாங்க, இப்ப இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்ததுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னால வந்து ம். ஒரு ஆர்டர் வந்து ஒரு சாப்பாடு ஆர்டர் போட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சரா இருந்துச்சு. ஓகே. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா அவன் ஃபியூச்சரை ஆட் பண்ணான். என்ன ஃபியூச்சர் ஆட் பண்ண ம். அப்படின்னா, அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு என்னால டேபிள வந்து புக் பண்ண முடியும்னு ஆட் பண்ண. ம். இப்போ ஜொமேட்டோல வந்து ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா வீட்டான வந்து குத்துருவான்றதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க வந்து அதுலயே வந்து ம். டைன் இன் டைன் அவுட்னு ஒண்ணு இருக்கும்.
ஓகே. அந்த ஆமா. டைனிங் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, நாங்க இப்ப ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடுறதுக்கு டேபிள் புக் பண்ணிக்கலாம். ஓகே. ம். இந்த ஃபியூச்சரை ஆட் பண்ணிட்டோம் ஃபியூச்சர்ல. ஆனா ம். இனிஷியல் டைம்ல அது ம். கிடையாது. ஆ. ஓகேவா? அந்த மாதிரி இனிஷியல் டைம்ல எனக்கு இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா புதுசா ஒரு 3-4 ஃபியூச்சர் நான் ஆட் பண்ணிட்டேன். என்னோட ஓகே. வளர்ப்புக்கு, என்னோட பிசினஸோட டெவலப்மெண்ட்க்கு பேஸ் பண்ணி நான் மாத்திக்கிட்டேன். ம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் ஓகே. நீங்கன்னா, ஃபுல் ரிக்ரெஷன் டெஸ்டிங். ம். பழையசும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். புதுசா ம். மாத்துனாங்களே அது புதுசும் எப்படி எப்படி? இருக்குன்னு செக் பண்ணணும். ஆ. ம். புதுசா மாத்துனதுனால பழசு ஏதோ அடி வாங்குதானும் செக் பண்ணணும். ஆ. இதுக்கு பேர் தான் ஃபுல் ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஓகே. ஓகேவா? கிட்டத்தட்டயே ஓகே. இந்த அப்ளிகேஷனே நீங்க ரீடெஸ்ட் பண்ணணும் ம். டோட்டலா. டோட்டலா. அந்த மாதிரி ம். ஒரு இம்பாக்ட் வந்து இதுக்கு இருக்கும். ம். இததான் இது மூணுமே வந்து ஒரே வேலையை தான் பாக்குது. என்னன்னா கோடு எதனா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இது கோடு சேஞ்ச், பழைய கோடு வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் பண்ணுது மூணுமே. ம். அந்த மூணுமே வந்து அவன் ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனுக்கு இது இது நீங்க மூணுமே பண்ணீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் யூனிட் வைஸ் அந்த யூனிட்க்கு மட்டும் பண்ற மாதிரி, அடுத்து அந்த யூனிட்டும் பண்ணிட்டு சப்போஸ் அந்த ஃபேஸ்லயும் சேர்ந்து செக் பண்ற இம்பாக்ட் மாதிரி சிம்பிள். ஏன்னா இப்போ நீங்க டிவி மேல பெண்ணு வச்சீங்கன்னா 4-5 பேர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு போய் நீங்க ஃப்ரிட்ஜ் மேல வச்சிட்டீங்க அப்படின்னா யார் வச்சாங்களோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஹலோ, கேக்குதா ப்ரோ? சாரி, கால் வந்துருச்சு, கட் பண்ணி. அதுதான் இப்போ யாரு, அதுதான் சொல்றேன். இப்போ ஃப்ரிட்ஜ் மேல அவங்க பெண் எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்கன்னா யாருக்கு எடுத்துட்டு போய் வச்சாங்களோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே டிவி மேல 4-5 பேர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் அங்க ரெக்ரெஷன் டெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்றது. ஓகேங்களா? இதுக்கு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ப்ரொடக்டிவிட்டியை, குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பக் ஃபிக்ஸஸ், சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதனா பிரச்சனை வந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஆட்டோமேஷன் டூல்ல கூட இது பண்ணிக்கலாம் இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங். மேக் ஷூர் தி இஷ்யூஸ் ஃபிக்ஸ் டஸ் நாட் ரீஅக்கர் அகைன். அதாவது ஒரே பக் திரும்ப திரும்ப வராது. அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸா இருக்கு இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன வர போறோம், ஸ்மோக் டெஸ்டிங். ஓகே. ஸ்மோக் டெஸ்டிங்னா ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெஸ்டிங் தி பேசிக் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பிஃபோர் டூயிங் ஒன் ரவுண்ட் ஆஃப் டீப் ரிக்ரோஜியஸ் டெஸ்டிங் இஸ் நோன் ஆஸ் ஸ்மோக் டெஸ்டிங். இப்போ கிளைண்ட், இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பில்டு வந்து டெவலப்பர் உங்ககிட்ட ஒரு பில்டு கொடுக்கலாம் டெஸ்ட் பண்ண சொல்லி. இப்போ என்ன பண்ணணும், இந்த கதையை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணுவீங்க, மெயின் ஃபீச்சர் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணணும். பேசிக் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். அதுவே ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த பில்டு நீங்க டெஸ்ட் பண்ண மாட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும். ஒழுங்கா பில்டு, எனக்கு ஒழுங்கா பில்ட கொடு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது, பேசிக்கே இஷ்யூ வருது, திருப்பி கொடுத்துடணும் நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. அதுதான் ஸ்மோக் டெஸ்டிங். ஓகே. ஒரு டெஸ்டிங் நீங்க பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பில்ட, அந்த பில்டுல வந்து கிளைண்ட் சொன்ன ஜெனரல் ஃபங்க்ஷனாலிட்டி, இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, ஒரு ப்ராடக்ட், சாரி ஒரு அமேசான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட வந்து பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ஆட் டு கார்ட்ல ஆட் பண்ணிட்டு அதை வாங்க ட்ரை பண்ணுவீங்க. இதான் ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோலயே மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த பில்டர் மறுபடியும் டெவலப்பருக்கே அனுப்பிச்சு மெயில் போடணும். மெயில் போட்டு அந்த மெயில வந்து இந்த பில்டு வந்து சரியில்லை, மேஜர் ஃப்ளோலயே இஷ்யூஸ் இருக்கு, சோ எனக்கு வந்து கிளியர் பில்டு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பிங் ஹெட்டுக்கு நீ மெயில் போட்டோம்னா அவங்களுக்குள்ள பேசி எனக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ப்ராப்பர் பில்டு கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க பண்ணீங்க பாருங்க, அந்த ப்ராப்பர் பில்டு வாங்கி மறுபடியும் ஸ்மோக் டெஸ்டிங் பண்ணணும். மேஜர் ஃபீல்ட்ஸ், பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மட்டும் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க டெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஒரு பில்டு குத்துட்டானா உட்காந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இது பக்கு, அது பக்கு, இது பக்குன்னு அதெல்லாம் அவ்வளவு பக்ஸ் வரும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது.
ஒரு மேஜர் ஃப்ளோவே ஓகே உங்களால அந்த பில்டுல இல்ல அப்படின்னா அந்த பில்டு டெஸ்ட் பண்ணி நீங்க என்ன டைம் வேஸ்ட் பண்றீங்களான்னு உங்க டிஎல் ஒன்னு கொஸ்டின் பண்ணுவாரு. ஓகே அவர் வாங்குவாரு, பில்டு என்ன கொடு நான் பாக்குறேன், ஏதாவது பாக்குறேன் கொடுங்க அப்படின்னு நீங்க கொடுப்பீங்க. மேஜர் ஃப்ளோவே போகாது. ம் அந்த அந்த பில்டை ம் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தீங்க, காலையில இருந்து உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணிட்டு பக் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்னது இது ம் மேஜர் ஃப்ளோவே போல அப்படின்னு. ஆமா சார் நான் பக் போட்டேன் சார், இதை பாருங்க சார், இதான் சார் ம் பக்கோட நம்பரு அப்படின்னு காமிக்கிறீங்கன்னா அவர் வந்து ஒன்னு கொஸ்டின் பண்ணுவாரு. ஏமா ம் மேஜரே உங்களுக்கு ஃப்ளோவே ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த பில்டு ம் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெவலப்பிங் டீமுக்கு மெயில் போடுறதை விட்டு காலைல இருந்து இந்த ஒரு மொக்க பில்ட உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்களா? நீங்க ஆ ஒர்க் பண்ண தானே வரீங்க, ம் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதுக்கா வரீங்கன்னு உங்களை கொஸ்டின் கேட்பாரு. ஆ ஓகேவா? ஓகே அதெல்லாம் வந்து இந்த ஸ்மோக் டெஸ்டிங்ல தான் நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். ம் ஒரு பில்ட டெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு வெரிஃபை பண்றது, அதுக்குதான் அது பேர் தான் ஸ்மோக் டெஸ்டிங். சிம்பிளா சொல்ல போனா ம் ஒரே லைன்ல ஓகே அது கீழே தான் கொடுத்திருப்பான். In the smoke testing, we only focus on the positive flow of the application and enter ம் only valid data, not the invalid data. In smoke testing, we verify every build is testable or not. டெஸ்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா பில்டு இல்லையான்றதுதான் டெஸ்ட் பண்ணுவீங்க. Hence, it is ம் also known as build verification testing. ஓகேவா? ம் இந்த பில்டு பில்ட் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங்னு சொல்லுங்க. டெஸ்டிங்ன்றது ஸ்மோக் டெஸ்டிங்கோட ஒரு இன்னொரு நேம். ஓகேவா? இப்போ ஓ வந்து ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் பில்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்டிங் இப்படி கேட்பாங்க ம் இன்டர்வியூல. அதெல்லாம் ஓகே எனக்கு அடுத்த வேலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. ஓகே ஸ்மோக் டெஸ்டிங் தான் அப்படி சொல்றாங்கன்றது நீங்க டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கணும். ஆ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஸ்மோக் டெஸ்டிங் யூஸ் பண்றாங்கன்னா கீழே டிஸ்க் பண்ணிருக்காங்க. We will do the smoke testing to ensure that the product is testable. அப்புறம் ம் அதான் சொன்னேன், இந்த ப்ராடக்ட் இந்த பில்டு வந்து டெஸ்டபிளா இருக்கா இல்லையான்றது டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்மோக் டெஸ்டிங் யூஸ் பண்றது. We will ஓகே perform the smoke testing in the beginning and detect the bugs in the basic feature and send it to the development team so that the development team will have enough time to fix the bugs. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ம் பிகினிங் ஸ்டேஜா டெஸ்ட் பண்ணணும் இந்த ஸ்மோக் டெஸ்டிங்ல. பேசிக் ஃப்ளோல ஆமா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டெவலப்பிங் டீமுக்கே ரிட்டன் அந்த பில்ட சென்ட் பண்ணி விட்டுட்டு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க சீக்கிரமா ம் அப்படின்றத நீங்க கேட்கணும். ஓகே We do smoke testing to make sure that the application is installed correctly. ஒரு அப்ளிகேஷன் மொபைல்ல கரெக்டா இன்ஸ்டால் ஆகுதான்றதே செக் பண்றது பேரே ஸ்மோக் டெஸ்டிங் தான். எனக்கு ஓகே அப்ளிகேஷன் இன்ஸ்டாலே ஆகல அப்படின்னா அதுக்கப்புறம் ம் நீ உள்ள போய் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போற? ம் ஓகேவா? ஓகே அதுதான் அந்த மாதிரி செக், அந்த மாதிரி இடத்துல செக் பண்ணணும். இதுல வந்து இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம மேல ரெகுலேஷனுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் இதுக்கும் 2 டைப்ஸ் இருக்கு, ஃபார்மல் ம் இன்ஃபார்மல். ஓகே ஃபார்மல்ல என்னடா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒண்ணுமே இல்ல. டெவலப் ஒரு ஃபார்மல் ஸ்மோக் டெஸ்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா the development ம் teams send the application to the test lead. உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க, உங்களோட டெஸ்ட் லீடுக்கு தான் இந்த டெவலப்பிங்கோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே அதாவது பில்ட வந்து உங்களோட டிஎலுக்கு தான் அனுப்புவாங்க. ம் The TL will instruct the testing team to do smoke testing. அதாவது உங்ககிட்ட கொடுப்பாங்க, உங்க டிஎல் வந்து ஸ்மோக் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்ளிகேஷனை. ம் ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும், ஸ்மோக் டெஸ்ட் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு உங்க டிஎலுக்கு ம் வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஸ்மோக் டெஸ்டிங் ஓகே, இது இட்ஸ் ஒர்க்கிங், இட்ஸ் ஒர்க்கிங், இட்ஸ் பாஸ்ட் ஃபார் ஸ்மோக் டெஸ்டிங் பண்ற மாதிரி ஒரு மெயில் போட்டு அந்த கீழே அந்த பில்ட அவருக்கு அனுப்பிச்சு விடணும். ஓகே அவரு அதை பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணுவாரு, ஸ்மோக் டெஸ்டிங் ரிப்போர்ட் வந்து டெஸ்ட் லீடுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து டெஸ்ட் பண்ண சொல்வாரு. ம் இல்ல எனக்கு ஸ்மோக் டெஸ்டிங்லயே அப்ளிகேஷன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ம் அவரு என்ன பண்ணுவாரு, டெவலப்பிங் டீம் லீடுக்கு மெயில வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாரு. இந்த இந்த பில்டு வந்து டெஸ்டிங்கே தகுதி இல்லாத பில்டு, ம் முதல்ல அந்த பில்ட வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு எனக்கு ப்ராப்பர் பில்டு கொடுங்க அப்படின்னு அவர் மெயில் போட்டுருவாரு. இதுதான் ஃபார்மல் ஸ்மோக் டெஸ்டிங்.
அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிரும். ம் அவர் என்ன சொல்லுவார், கொடுக்க சொல்லவே டெஸ்ட் பண்ணுங்க. அவர் வந்து ஓகே ஸ்மோக் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு, ம் டெஸ்ட் பண்ணுங்க ஓகே அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட பில்டு வரும். ஓகேவா? ம் ஆனா டெஸ்டிங் டீம் வந்து ஸ்மோக் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்க சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ம் ஒன்னு சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி இல்லையா நீங்களே ஓகே டெவலப்பர் டீமுக்கு மெயில் போடணும். ஆ இந்த பில்டு சரியில்லை, எனக்கு வேற ப்ராப்பர் பில்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு. இது வந்து ஓகே இன்ஃபார்மல் ஸ்மோக் டெஸ்டிங். ஓகேவா? ம் அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. இப்ப ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா அவங்க ம் அந்த வே ஆஃப் அப்ரோச்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. ஓகே அதுதான் இங்க ஃபார்மல் இன்ஃபார்மல் பிரிச்சிருக்காங்க. ஆ ஓகேவா? இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் ஓகே இருக்கு பாத்தீங்கன்னா, டைம் டு சேவ் தி ப்ராசஸ், இயர்லி ஸ்டேஜ்ல வந்து ம் பக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஈஸி ஓகே டெஸ்டிங் டு பர்ஃபார்ம் பிகாஸ் இட் சேவ்ஸ் அவர் டெஸ்டிங் எஃபெக்ட்ஸ் அண்ட் டைம்ஸ். இட் வில் ஹெல்ப் டு ரெக்கவர் தி குவாலிட்டி ஆஃப் தி சிஸ்டம் விச் டிக்ரீஸ் தி ரிஸ்க். எல்லாமே வந்து இதோட அட்வான்டேஜஸ் ஆயிடுச்சு. இப்போ ம் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல கேட்கறது டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெக்ரெஷன் டெஸ்டிங் அண்ட் ரீடெஸ்டிங். இப்ப நம்ம ம் பார்த்தோம்ல, ஆமா அதுல இருந்து தான் 4 பாயிண்ட்ஸ் எடுத்தது. ம் ஓகேவா? ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து டைப் ஆஃப் டெஸ்டிங் தான் அதுவும். இது என்ன பண்ணணும், ம் ஓகே, எக்ஸிக்யூட் டு செக் வெதர் a code has not changed the existing functionality of the application. எனக்கு வந்து ம் புது கோடு வந்து பழைய கோட்ல வந்து எந்த விதமான பிரச்சனையை ஏற்படுத்துதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே ஓகே ரீடெஸ்டிங் வந்தீங்க அப்படின்னா, ம் retesting which perform to check the test cases that we are ம் unsuccessful the final execution or successfully pass after the defect fixed. அதாவது நீங்க ஒரு பில்டுல வந்து ஒரு ஒரு பில்டு ஒன்னு கொடுக்குறாங்க. அது நீங்க ஆ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க, டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க. அந்த டெஸ்ட் கேஸ் பிரகாரமா டெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. நீங்க பக்ஸ பாக்குறீங்க, அந்த பக்ஸ வந்து டெவலப்பருக்கு வந்து போட்டாச்சு. ஓகேவா? ஹலோ 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 கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க. அதான் அந்த பக்ஸ வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து போடுறீங்க, அந்த பக்ஸ அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறான் பாருங்க. அதே பக்க நீங்க மறுபடியும் ரீடெஸ்ட் பண்றீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ரீடெஸ்டிங். ஓகேவா? அதுதான் அங்க கொடுத்துருங்க. அந்த மாதிரி ரெக்ரெஷன் டெஸ்டிங் இஸ் ஃபார் பாஸ்ட் டெஸ்ட் கேசஸ். அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க, அதுல எல்லாமே பாஸ்ட் வந்துருக்கும். இப்போ மறுபடியும் நீங்க ரெக்ரெஷன் பண்ணாலும் அந்த பாஸ்ட் டெஸ்ட் கேஸையும் நீங்க மறுபடியும் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங்ல வரும். ஓகே ஆனா ரீடெஸ்டிங்ல எதெல்லாம் ஃபெயில் போட்டிருக்கீங்களோ அதை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவீங்க. ரீடெஸ்டிங்ல பாஸ் ஆனதெல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது ஆல்ரெடி பாஸ் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆகல. சோ நான் ஃபெயில் ஆனது வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ரிக்ரெஷன் டெஸ்டிங் செக்ஸ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் சைடு எஃபெக்ட். அந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதாவது இம்பாக்ட் ஏரியால மறுபடியும் இப்போ ப்ரொஃபைல் பேஜஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அது எனக்கு டேஷ்போர்ட்ல இம்பாக்ட் ஆகும். அந்த மாதிரி இம்பாக்ட் ஏரியாஸ்லாம் சேர்த்து செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங்ல வரும். அதுவே ரீடெஸ்டிங்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே ஃபெயில் ஆனதா மறுபடியும் டெஸ்ட் பண்ற, அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. ரீடெஸ்டிங் மேக் ஷூர் மேக் ஷூர் தி ஒரிஜினல் ஃபால்ட் இஸ் கரெக்டட். ஒரிஜினல் ஃபால்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு மட்டும் செக் பண்ணா போதும். இது ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து ஜெனரிக், நீங்க ரெகுலரா பண்ணணும். ரீடெஸ்டிங் வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் பில்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஏற்கனவே போட்ட பக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு ரீடெஸ்ட் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு பிளான் பண்ணி தான் டெஸ்ட் பண்ண போறீங்க. ஆனா ரிக்ரெஷன் வந்து எவ்ரி பில்டு, எத்தனை ஃபர்ஸ்ட் பில்டு, செகண்ட் பில்டு, தேர்ட் பில்டு, 97th பில்டு அது வரைக்கும் எல்லா பில்டுக்குமே நீங்க ரிக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஓகேவா? இப்போ நம்ம இதுல என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா, ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தாச்சு.
ரீடெஸ்டிங்னா என்ன அதோட பார்த்தாச்சு, டிஃபரன்ஸ் டைப்ஸும் பிட்வீன் பார்த்திருக்கோம். அட்வான்டேஜஸும் பார்த்திருக்கோம், ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன்ஸும் பார்த்திருக்கோம். ஸோ ஓகே இத பத்தி ஃபுல்லா நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே டச்ல இருங்க. ஐ மீன் டச் மீன்ஸ் டெஸ்டிங்ல டச்ல இருந்துட்டே இருங்க. ஏற்கனவே படிச்சதெல்லாம் கூட திரும்பி திரும்ப படிங்க. எல்லாம் ஏற்கனவே படிச்சது தானேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது கடைசி நேரத்துல மறந்துடும். ஓகேவா? ஸோ ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே நாளைக்கு மார்னிங் 7 o'clock. ஓகே ஓகேமா, பாய். பாய்.